கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த 2-3 தினங்களாக மதுரை திருப்பரங்குன்றத்திலே மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் ஒரு டென்ஷனான பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு நடந்து வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பதற்றம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்ற இந்த நேரத்தில் ஏன் ஏற்படுகிறது? கார்த்திகை தீபம் என்பது திருப்பரங்குன்றத்தில் மாத்திரம் ஏற்றுவதில்லை. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பல்வேறு கோயில்களில், மலைகளில் இந்த தீபத்தை ஏற்றுறாங்க. சில தினங்களுக்கு முன்பும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்றுனாங்க. எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த திருப்பரங்குன்றத்தில் மாத்திரம் பிரச்சனை. என்ன நடக்கிறது என்றால், அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. அந்த தர்காவுக்கு அருகாமையிலேயே ஒரு சின்ன தூணும் இருக்கிறது. அந்த தூணை வருவாய்த்துறை, அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகள் எல்லாம் அது நிலக்கல், அளவிடக்கூடிய கல் என்று வைத்திருக்கிறார்கள். காலாகாலமாக இருக்கிறது. இன்னொரு பகுதியிலே கோயில் இருக்கிறது. தீபம் ஏற்றக்கூடிய இடமும் அங்கே இருக்கிறது. காலாகாலமாக அந்த இடத்தில் தான், அந்த கோவிலில் தான் தீபமும் ஏற்றுவாங்க. எல்லா வருடமும், ஏதோ நேற்று இன்னைக்கு நடந்தது அல்ல. ஆனால் இப்போ என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அந்த தர்காவில் தான் அந்த தீபத்தை நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்ட்டு போய் நிற்கிறாங்க. அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிகிறது இப்போ 4 நாள். ஆனால் இவங்க சில வருடங்களுக்கு முன்பு இருந்து அந்த இடத்துல போய், தர்காக்குரிய பிரச்சனைக்குரிய இடத்துல போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணுவாங்க. கோர்ட் அதுக்கு அனுமதி தராது, ஆளும் அரசாங்கமும் அனுமதி தராது. எந்த அளவுக்கு என்றால், 2014 இதே மாதிரி நாங்கள் அங்கே போய் தீபம் ஏற்றுவோம். எங்க கோயிலில் அல்ல, கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு யாரும் எதிர்ப்பும் தெரிவிக்க கிடையாது. அது வழக்கமாக நூற்றாண்டுகள் காலமாக அது நடந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ இங்கே தர்காவுக்குள்ள தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, 2014 அன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு, மதுரையினுடைய ஹைகோர்ட்டு 2 பேர்கள் கொண்ட டிவிஷன் பெஞ்சு அது கிடையாது, பல நூற்றாண்டுகளாக எங்க நீங்க தீபம் ஏற்றுவீங்களோ அங்கேயே தீபம் ஏற்றுங்க, தர்கால தீபம் ஏற்றுவது அது அனுமதிக்க முடியாது என்று ரத்தும் பண்ணிட்டாங்க. அதனுடைய தீர்ப்பினுடைய நகல் இன்னைக்கும் இருக்கிறது. இப்ப என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிபதிட்ட போய் இப்போ குறுகிய காலத்தில் போய் திடீர்னு ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அவர் போய் மலையை போய் ஆய்வு பண்ணாராம். உடனே நின்றுக்கிட்டு இங்கேயும் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு அவர் உத்தரவு கொடுக்க, உடனே அந்த உத்தரவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இவங்க போக, அரசாங்கம் 144 தடை உத்தரவு விதிச்சு, இல்லை யாரும் அங்க போனீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால போகாதீங்க அப்படின்னு தடுக்க, மீண்டும் இன்னொரு உத்தரவை போட்டு, உடனே எல்லாம் அரை மணி நேரத்தில் டக்குன்னு அடுத்த ஒரு உத்தரவு போட்டு சென்ட்ரல் போலீஸ்களை எல்லாம் அனுப்பி போய் நீங்க தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நீதிபதியே, அதாவது நீதிபதியே ஒரு முதலமைச்சராகி, நீதிபதியே அங்க இருக்கக்கூடிய எஸ்பியாக அல்லது அங்க உள்ள கலெக்டராக எல்லாமே அவராக மாறி சட்ட ஒழுங்கை கையில எடுத்து அவரே எல்லா உத்தரவும் போடுகிறார். இவ்வளவும் நடக்கிறது. இதுல ஒன்ன முக்கியமா நீங்க கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் தெரியுமா? இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. இந்த பிரச்சனை பண்ணக்கூடியவங்க யாரும் மதுரையை சார்ந்தவங்க கிடையாது, திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவங்க கிடையாது. இந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடிய அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் அங்கே சாலை ஓரத்தில் வியாபாரம் பண்றாங்க, கடைகளை வச்சிருக்கிறாங்க. மக்கள், அதாவது இங்க இருந்து பிரச்சனை பண்ணக்கூடியவங்க திமுன்னு போறான், அங்க இருந்து ஓடி வரான், போலீஸ் நிக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா அந்த ஊரை சார்ந்த மக்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன விளங்குது? இந்த பிரச்சனைக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கோயில்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் யார் ஏத்துவா? அந்த கோயிலுக்கு உண்டான அந்த பொறுப்புதாரிகள் ஏத்துவாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது தெரியுமா? திருப்பரங்குன்றத்தினுடைய முருகன் கோயிலினுடைய பொறுப்புதாரிகள், அதிகாரிகள் எல்லாருமே நாங்க இங்கதான், அதாவது கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடத்தில் தான் நாங்க ஏத்துவோம், தர்கால போய் ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிக்கிறாங்க. உண்மையான பக்தர்கள், முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க வேற இடத்துல ஏத்த மாட்டோம், கண்டிப்பாக இந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடத்துல தான் நாங்க ஏத்துவோம் அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க.
அப்ப தர்கால போய் நாங்க தீபம் ஏற்றுவோம் சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு? சென்னை வாசி சங் பரிவாரத்தை சேர்ந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க. அவங்க தான் மனு போட்டு நாங்க தான் போய் ஏற்றுவோங்கிறாங்க. என்ன விளங்குது அப்போ? இது உண்மையிலேயே சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யணும் அல்லது நீதி வழங்கணும் அப்படின்னு சொன்னா யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்க கூடாது. காலகாலமா ஒரு இடத்துல அவங்க வழிபாடு பண்றாங்க, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, தீபம் ஏத்துதாங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஏத்துறாங்க, புதுசா இன்னைக்கு ஏத்துறது இல்ல, பல நூற்றாண்டுகளாக ஏத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க நாங்க ஏத்த மாட்டோம், இங்கதான் நாங்க ஏத்துவோம் அப்படின்னு சொன்னா கோயில் நிர்வாகம் அனுமதிக்கவில்லை, கோயிலுடைய பொறுப்புதாரிகள் அனுமதிக்கவில்லை, அந்த ஊர் மக்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. இது எல்லாம் தாண்டி நான் தான் போய் ஏத்துவேன் அப்படின்னு சொன்னா, அதுவும் பிரச்சனைக்குரிய முஸ்லிம்களுடைய இடத்துல போய் ஏத்துவேன் அப்படின்னு சொன்னா இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தத்தை அவங்களே சொல்றாங்க, சங் பரிவாரமே சொல்றாங்க, நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம். இதுதான் அயோத்தியாக நாங்கள் மாற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அயோத்தியில எப்படி ரத்த கதறி ஆக்கி முஸ்லிமுடைய இடத்தை அபகரித்தார்களோ அதே போன்று இங்கேயும் நாங்கள் செய்வோம். அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை தடுக்கணுமா வேண்டாமா? இதுதான் பொதுமக்களுடைய கேள்வி. இது நம்ம சார்பில் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. ஒருத்தன் சட்டத்தை கையில எடுக்கிறான், நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறான், நான் கலவரம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறான், இதை சொல்லிட்டு செய்கிறான் என்றால் நீதிமன்றங்களும் நீதிமான்களும் அல்லது ஆட்சியாளர்களும் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்? யாரு நீதியை காப்பதற்கு சப்போர்ட்டா இருக்கணுமா? அந்த அநீதிக்கு சப்போர்ட்டா இருக்கணுமா? அநீதிக்கு சப்போர்ட்டாகத்தான் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நீதிமன்றம் மட்டும் இல்ல, நிறைய தீர்ப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சட்டத்தின் அடிப்படையில் உலகம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்றத்துடைய அந்த ஒரு நீதிபதியுடைய தீர்ப்பை நீங்க பாருங்க, எல்லா தீர்ப்பிலையும் சட்ட விதிகளை எழுதுவாங்க. இந்த நம்பரின் அடிப்படையில், இந்த விதியின் அடிப்படையில், இந்த சட்டத்தின் அடிப்படையில், இப்படி இதுல அந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது. எனக்கு தோணுச்சு நான் தீர்ப்பு அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதனால அநியாயத்தின் பக்கம் இந்த நாட்டு மக்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை இன்னைக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல தமிழக அரசு என்ன செய்கிறது என்றால், நாங்க மேல்முறையீடு பண்ணுவோம். ஏற்கனவே நடக்கக்கூடியதை அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு நாங்க தடையெல்லாம் பண்ணல. இந்து மக்கள் வழிபாடு பண்றதுக்கு நாங்க யாரும் குறுக்கோலாம் நிக்கல, தாராளமாக வழிபாடு பண்ணட்டும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பிரச்சனைக்குரிய தர்கால போய் நாங்க தீபம் ஏற்றுவோம் என்றால் அதுக்கு நாங்க ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போறாங்க. இப்ப நாட்டு மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க? எல்லாருமே ஒரு நீதம், ஒரு நியாயம், இதுவரையும் என்ன நடந்துச்சு, சட்டத்தின் அடிப்படையில் என்ன, இந்த தீர்ப்பை தான் சுப்ரீம் கோர்ட் வழங்கும் என்று மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு அளிக்க போகுது, அதை வச்சுதான் அந்த தர்காவில் தீபம் ஏற்றுதாங்களா அல்லது அது தடை செய்யப்படுமா அப்படிங்கிறது தெரியும். நாட்டினுடைய பல்வேறு தீர்ப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த தீர்ப்பாவது நியாயமாக வரட்டுமே என்று எல்லா மக்களும் எதிர்பார்க்கும் போது நாமளும் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் இது போன்ற அநியாயமான செய்திகளை வெகுஜன மக்கள்கிட்டையும் கண்ணியமான முறையில் நாம எடுத்து சொல்லக்கூடிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்வோம். வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.